Hi students, welcome to Spax Academy. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது. நேற்று வந்திருக்குது. எம்டிஎஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய நம்ம இப்போ டிஎன்பிசியில் இருக்கு பார்த்துருக்கீங்களா, குரூப் 4 மாதிரியான எக்ஸாம். அந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த மல்டி டாஸ்கிங் சர்வீஸ் சொல்லக்கூடிய என்டிஎஸ் எக்ஸாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சென்ற வருடம் மாதிரியாகவே இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுகள் தமிழில் நடத்தப்படுகிறது. சரிங்களா, தமிழ் மொழியிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கான தேர்வுகள் நம்ம எழுதலாம். ஸோ அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் எப்போ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா 8300+ வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நிகர எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து 30,000 வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலரி. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா. ஸோ இதில் இந்த எக்ஸாம் பற்றி என்னென்ன விஷயங்கள், சிலபஸ் என்னென்ன, அதோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான சிலபஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்போ வந்து கடைசி டேட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31/7/2024. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி நாட்கள் இருக்கிறப்போ கொஞ்சம் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரு 1 வீக் அட்வான்ஸ்டாகவே என்ன செஞ்சுருங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து வேறு என்ன விஷயம் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க, லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணீங்க, ஃபீஸ் பேமெண்ட் அடுத்த நாள் பண்ணால் கூட போதும். சரிங்களா, இப்படிப்பட்ட விஷயங்கள். வேறு பார்த்தீங்கன்னா தவறாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு நாட்களும் ஒதுக்குவாங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் சார்ஜஸும் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் கட்டணும். சரிங்களா. வேறு எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர், அந்த டென்டேட்டிவாக அக்டோபர் நவம்பர் அந்த டேட்டில் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஃபில் பண்ணுறதுக்காச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்குற விஷயங்கள். ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 8000+ வேகன்சி இருக்குது. இது வந்து 2 பதவிகளுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்வு. ஒன்று பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவல்தார் அப்படிங்கிற ஒரு 2 பதவிகள். இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த எம்டிஎஸ் பதவிகளுக்கும் ஹவால்தார் பதவிகளுக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் நேச்சரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் தான். அதில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் பிறந்தவங்க தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. ஆனால் ஹவால்தார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, 18 to 27 இயர்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ இங்கே வந்து 18 to 25 இயர்ஸ் இருக்குது, அப்போ 18 to 28 இயர்ஸ்ன்னு அர்த்தம். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2003 ஆக மாறும். ஸோ சாரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1996 ஆக மாறும். சரிங்களா. இது வந்து 2006 தான், 1996 ஆக மாறும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இது. வேறு அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓபிசியாக கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 28 ஏஜாக இருக்கிறீங்கன்னா 2 எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏஜாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம், அதாவது ஹவால்தார் எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற விஷயங்கள், ஏஜ் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் நான் ஓபிசி அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்திலேயே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டேட் முடிகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணும். சரிங்களா. அது நம்மளுக்கு கட் ஆஃப் டேட். அதுக்கப்புறமா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் செல்லுபடி ஆகாது. அப்ளிகேஷன் முடிகிற டேட், அதாவது என்ன அப்படின்னா 31 ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம். அப்படின்னா தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. இது ஒரு விஷயங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகியிருந்தாவே இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். சரிங்களா. இதில் வேறு எந்த விதமான விஷயங்கள் கிடையாது, ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமான அளவு. 10th அல்ல ப்ளஸ் அதுக்கு மேலே என்ன குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கணும். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. உமன்ஸ் உமன்ஸ் எல்லா கேட்டகரியில் உள்ள உமன்ஸ். வேறு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், வேறு வந்து பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், தட் மீன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது.
சரிங்களா? 100 மற்ற எல்லாத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய ஃபீஸ். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்க அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ரீஜனாக கொடுத்துருப்பாங்க. கர்நாடகா, கேரளா ரீஜன், மத்திய பிரதேஷ் ரீஜன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம சதர்ன் ரீஜனை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் வரும். சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர்லாம் இருந்தால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த சென்டர்ஸ்ல எல்லாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ அதில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த தட் மீன்ஸ் எம்டிஎஸ் எக்ஸாம், ஹவால்தார் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹவால்தார் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அது ரொம்ப விஷயம் கிடையாது. எப்படிப்பட்ட ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். வேற எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் வந்து எத்தனை லாங்குவேஜஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 13 ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் 13 மொத்தம் 15 மொழிகளில் தேர்வு நடைபெறும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னாடி சூஸ் பண்ணிடலாம். இந்த மொழியில எனக்கு கேள்வி வேணும் அப்படின்னா தமிழ்ல சூஸ் பண்ணீங்கன்னா தமிழ்லேயே கேள்வி வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ். சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாமலே இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ போன எக்ஸாம்ல இருந்து இது வந்து 2வது எக்ஸாம் இந்த தமிழில் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நடத்துறதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? வேற எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஒரே நாள்லயே தேர்வு நடக்கும். ஒரு 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 மோடு தான், ஒரே நாள்லயே என்ன செய்யும் அப்படின்னா தேர்வு நடக்கும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஒரு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. வேற பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் 2 செஷன் அது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரே நாளில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரே நாள்லேயே இந்த 2 செஷனுமே நடக்கும். இந்த 2 செஷனுமே பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஒதுக்குவாங்க. இதில் இதே ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறவங்க, தட் மீன்ஸ் பிடபிள்யூடி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்டாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷங்கள் வந்து கொடுப்பாங்க ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் செஷன் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதே செஷனில் 2வது பகுதியாக ரீசனிங், அந்த நம்ம ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஆப்டிடியூட்லேயே ரீசனிங் கொஸ்டின்ஸோ தனியாக நம்ம பார்த்துருப்போம், லாஜிக்கல் ரீசனிங்ட்டு. ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதே 2வது செஷனில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு, ஜென்ரல் அவேர்னஸ், சாதாரணமாக இருக்கக்கூடிய பொது அறிவு கேள்விகள் இருக்கும். இதுல 2வது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 4 இது இருக்குது. ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் 2 செஷனா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல 20 கொஸ்டின் 60 மார்க்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 மார்க். அதே மாதிரி இங்க ஒரு கொஸ்டின் 3 மார்க். இங்க வந்து 25 கொஸ்டின் 75 மார்க். எல்லா கொஸ்டினுமே 3 மார்க். இது ஒரு விஷயங்கள். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ செஷன் 1க்கும் செஷன் 2க்கும் என்ன ஏன் வந்து அப்படி தனியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா செஷன் 1ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங் நேச்சர் தான். அதுல மினிமம் மார்க்ஸ் நீங்க வாங்குறீங்க அது இல்லையா அப்படிங்கிற மட்டும் தான் பாக்குறது தான். இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நீங்க ரேங்க் லிஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு செஷன் 1 மார்க் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. செஷன் 1 நீங்க மினிமமா மார்க் வாங்கணும். அது நம்ம என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த மினிமம் மார்க் வாங்கினாதான் நீங்க குவாலிஃபைட், அந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைட். அதுக்கப்புறம் தான் இந்த செஷன் 2ஓட மார்க்கே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுதான் செஷன் 2 தான் நம்மளுக்கு வந்து மார்க் ஸ்கோரிங். இதுல உள்ள மார்க் தான் நம்மளுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து விஷயங்கள். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 45 மினிட்ஸ் சொல்றோம் பார்த்திருக்கீங்களா, இந்த செஷன் 1 45 மினிட்ஸ்னா இந்த செஷன் 1ஓட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். 45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த செஷன் 1ஓட கொஸ்டின்ஸ் நீ நினைக்கிற மாதிரி 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிச்சு அடுத்த 50 இதுக்கு நம்ம யூஸ் பண்றப்ப எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த செஷன் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். 45 மினிட் முடிஞ்சோடனே இந்த செஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்க பாத்துக்கிறணும், இந்த செஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணிடணும். அடுத்த 45 மினிட்ஸ் அடுத்த செஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த செஷனும் ஒரே நேரத்தில் இருக்காது, அடுத்தடுத்த நேரத்தில் இருக்கும். அடுத்தடுத்த நேரத்தில் தான் இது ஓப்பனும் ஆகும். இதுதான் விஷயங்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கான்செப்ட். நெகட்டிவ் மார்க்கிங்னா என்னது? நீங்க தவறான கேள்விகள் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் போடுவாங்க. தட் மீன்ஸ் மார்க் வந்து குறைப்பாங்க. அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்குது. இதுல செஷன் 1ல எந்த நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவ் மார்க்கிங். செஷன் 2ல மட்டும்தான் இந்த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து
ஒரு மார்க் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நெகட்டிவ் பண்ணுவாங்க, தட் மீன் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் செஷன் 2 தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங்காக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க, தவறுன்னு தெரிஞ்சும் அதை வந்து அட்டன் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அபிலிட்டி அப்படின்னா இந்த மாதிரியான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேற நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்துருக்கீங்களா, இந்த ஹவால்தார் எக்ஸாம், ஹவால்தாருக்கு மட்டும் இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அல்லது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதோட டெஸ்ட் என்ன அப்படின்னா மேலே இருந்தாங்க அப்படின்னா 15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் நடக்கணும். ஃபீமேல இருந்தால் 20 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் நடக்கணும். இதுதான் அந்த டெஸ்ட். வேற பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹவால்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் இருக்குது. மேலே பொறுத்தவரைக்கும் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ விஷயங்கள். ஃபீமேலை பொறுத்தவரைக்கும் 152 சென்டிமீட்டர். ஃபீமேலுக்கு வந்து வெயிட் தான் கேட்டகரி 48 கேஜி, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக அவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள மாதிரி வெப்சைட் இருக்கும். ஓடிஆர் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் உங்களோட 10th குவாலிஃபிகேஷன், உங்களுடைய நேம் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே டேட் ஆஃப் பர்த் அதிலே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். வேறு எக்ஸாம் நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறப்ப என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே அவங்க ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது அட்மிஷன் சர்டிஃபிகேட், அந்த ஹால் டிக்கெட் இருக்கு பார்த்துருக்கீங்களா, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு. ஃபோட்டோ ஐடி கார்டு ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் நீங்கள் எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அட்டேபிளில் உங்களுக்கு வந்து போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, உங்களை எப்படி வந்து வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஷன் 1 பேப்பர் தான் பார்ப்பாங்க. செஷன் 1ல் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அது எடுத்தால் தான் உங்களுடைய செஷன் 2 பேப்பர் திருத்த ஆரம்பிப்பாங்க. செஷனோட மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் வந்து 30% மார்க் எடுத்துருக்கணும், ஓபிசி அந்த 25% மார்க் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவால்தார் அந்த எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே ஸ்டேட் வைஸ் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, தட் மீன் போஸ்டிங் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தட் மீன்ஸ் இப்போ எம்டிஎஸ் போஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, 2வது கேரளா, 3வது கர்நாடகா, இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் ஆர்டர் போடுவாங்க. இப்போ போஸ்டிங் போட போகிறாங்க, தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கொடுத்தா தமிழ்நாடே போட்டுருவாங்க. இப்போ தமிழ்நாடு வேகன்சி இல்லை, உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க கேரளா, அங்கே வேகன்சி தான் அங்கே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அந்த வேகன்சி போடப்படும். சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க, கரெக்டாக கொடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை பார்த்து கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் அந்த ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்ததை வச்சு அந்த செஷன் 2ஓட மார்க் அடுத்து நீங்கள் கொடுத்த அந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு தான் போடப்படும். ஸோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸாமில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும், இல்லை இதுக்கு சம்பந்தமான கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பர் பார்த்துருக்கீங்களா, 8190879379 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது, அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எஸ்எஸ்ஜேஇ எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அதுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.